நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இன்றைய காஃபி வித் ஃபோட்டோஷாப் நிகழ்ச்சியில் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ரியலாகவே இப்போ ஒரு ஒர்க்கில் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இது ஒரு டாக்குமெண்ட்டு. இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு டெக்ஸ்ட் லேயர் இருக்குது. ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு இந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கு இல்லைங்களா, இந்த லேயர் ஸ்டைல் கொடுத்துருக்கோம். இந்த லேயர் ஸ்டைல் எது மாதிரி மாறுது, அதாவது நம்ம ரீசைஸ் பண்ணும்போது அப்படின்றத பொறுத்து தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த லேயரை நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி ஒரு நியூ டாக்குமெண்ட் கொண்டு போகிறேன். ஓகேங்களா, இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் ரொம்ப சின்னது, அதனால் இந்த லேயர் பெருசாக இருக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் டீ போட்டு இந்த லேயரை இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சின்னது பண்ணுறேன். இப்படி லேயரோட கண்டென்ட்டை சின்னது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லேயரோட ஸ்டைல் சின்னதாக மாறாது. அது என்ன சைஸில் இருந்துச்சோ அதே சைஸ் தான் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ஆப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் இதே லேயரை நம்ம ட்ராக் பண்ணி இங்கே போட்டுட்டு அதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணும்போது, அதாவது சின்னது பண்ணும்போதோ இல்லை பெருசு பண்ணும்போதோ பார்த்திங்கன்னா இந்த லேயர் ஸ்டைல் லேயர் சின்னதாக ஆனதுக்கு ஏற்ற மாதிரி அது சின்னதாக ஆகாது, அது அப்படியே இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டைலை நம்ம எப்படி பண்ணுறது, இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்குது, ட்ராப் ஷேடோ இருக்குது, இன்னருக்குள்ள அவுட்டருக்குள்ள இது மாதிரி நிறைய லேயர் ஸ்டைல் இருக்குது. அப்படின்னா நம்ம ஒன்றுத்தையும் போய்ட்டு உள்ளே போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கிரேடிங் ஸ்டைல் இருக்குது, 2 ஸ்ட்ரோக் இருக்குது, மொத்தம் 3 ஸ்டைல் இருக்குது. இதில் இந்த 3 ஸ்டைலையும் ஒரே டைமில் நான் ரீசைஸ் பண்ணணும், அட் டைமில் நான் ரீசைஸ் பண்ணணும் இந்த லேயருக்கு ஏற்ற மாதிரி. அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லேயர் ஸ்டைலில் போங்க, இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இங்கே ரைட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கேல் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஸ்கேல் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் உங்களோட லேயர் கண்டென்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு சின்னது பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 50% சின்னது பண்ணீங்களா இல்லை 30% சின்னது பண்ணீங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த வேல்யூ நீங்கள் இன்புட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாகவே மேனுவலாக குறைச்சி பாருங்கள். இப்படி குறைக்க உங்களோட அந்த லேயர் ஸ்டைல் அதுவோ ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஒருவேளை நீங்கள் உங்களோட லேயர் ஸ்டைலை நீங்கள் பெருசு பண்ணி, அதாவது லேயரை பெருசு பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த வேல்யூவை கூட்ட போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, இப்போ நான் குறைச்சிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருந்துச்சோ அதே மாதிரியான எஃபெக்ட்டுக்கு நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதுதான் அந்த டிப்ஸு. இதே மாதிரி நீங்கள் பெருசு பண்ணாலோ சின்னது பண்ணாலோ லேயர் கண்டென்ட் மட்டும் தான் பெருசாகும். அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேயரோட ஸ்டைலை நீங்கள் பெருசு பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் எஃபெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, என்ன நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.